இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ட் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிக் பாஸ் கொடுமைகள். கனியக்கா கூட சேர்ந்து அன்பு கேங் 2.0 உருவாக்குறீங்களாடா? ஆனா உன்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, நீ சொன்ன ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா வெளியில போயிடக்கூடாது. 17 பேர் சேர்ந்து பார்வதி ஒரு ஆளை டார்கெட் பண்றீங்க. 17 பேர் வந்து ஒரு பொண்ணை அட்டாக் பண்ணா எப்படி இருக்கும் நீயே யோசிச்சு பாரு. நீங்க என்னதான் டார்கெட் பண்ணாலும் எங்க தலைவி பார்வதிய அசைக்க முடியாதுடா. கார்னர் பண்ணல, நீங்க அநியாயம் பண்றீங்க. அதை கட்டி கேக்குறாங்க. என்னடா மொத்தமா சேர்ந்து எங்க பார்வதி அழிக்க பாக்குறீங்களா? அவங்களே அழிச்சுப்பாங்கடா. பார்வதி திவாகரும் சண்டை போட்டு பிரிஞ்சுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது நடக்கவே நடக்காது. அண்ணன் தான் கிழிச்சேன், அண்ணன் தான் முகத்திலே கிழிச்சேன், அண்ணன் தான் எவ்வளவு தடவை. இந்த கருமந்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது கானா. ஆமா, திவாகர் இவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆவுனா இவரு வினோத்துங்கிறாரு. நீங்க உங்க வேலையை பாருங்க, உங்களுக்கு தெரியும். ரொம்ப நேரம் நானும் அதுதான் நின்றுச்சு, பாஸ் ஆயிருச்சோன்னு நினைச்சேன் நானும் ஒரு செகண்ட். என்ன நினைச்சாங்களோ ரெண்டு பேரும். ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த நைட்டு பார்த்து என்னன்னே தெரியல. இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கொரட்டை சண்டை ஒண்ணு ஓடிட்டு மாட்டாங்கடா. நைட்டு ஒரு பயங்கரமான ஒரு சண்டை இருக்கு போல அப்படின்னு நினைச்சேன். அப்படியே கட் பண்ணா நைட்டு பாருங்க. திவாகருக்கு கானா வேணும் ஜோசியம் பாத்துட்டு இருக்காரு. கும்பலக்கணம் 3ஆம் பாதம் சதயம். அவருக்கு வேற பேர் வாயில வரல போல இருக்கு. இது ஃபுல்லா போட முடியல. இந்த இடத்துல செம்ம சிரிப்பு எனக்கு. பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். அதான் என்ன காப்பிரைட் படிச்சிட்டே. ஆமா ஆமா, ஆக்சுவலா வினோத்துக்கு வந்து ஜோசியமே தெரியாது, சும்மா ஏதோ பார்க்க. அதை கேட்டுட்டு இருப்பாரு. சினிமா வாய்ப்புகள் கிடைக்கும். இதுல குழந்தை பாக்கியம், அப்புறம் சினிமா வாய்ப்பு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயாவிடம் நான் நடிப்பேன். சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிறது எது இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு. சார் குழந்தை பாக்கியம் சார். அதுக்கப்புறம் திவாகருக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, பிரவீன் சொல்ற இடத்துல வினோத்னு சொல்லுவாரு. அதனால இது வினோத்துக்கு வந்து சம கடுப்பாகும். சண்டையில கூட பிரவீனை சொல்லும் போது வினோத் சும்மா இருப்பாரு. அதான் அந்த கேம் விளையாண்டுட்டு வரும்போது அந்த வினோத் இருக்காங்க. வினோத்துக்கு என்ன பையனா, இது இப்படியே போச்சுன்னா நாமினேஷன் பேரு பிரவீன் சொல்றது என்ன சொல்றாரு போல. ஆமா நான் கேக்குறேன், எதுக்கு என் பேர் வருது உனக்கு வாயில? அந்த மாதிரி வினோத் வேற ஒரு பக்கம் பயந்துட்டு இருப்பாரு. லைட் மாட்ட வந்தாருங்க, அவர் தான் 3 மணிக்கு போன் கொடுத்தாரு. ஒரு போன் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பிக் பாஸ்ல இருந்து போன் பேசலாம், உங்களுக்கு ஏதாவது போன் பேசணுமா அப்படின்னா சொல்லி ஏமாத்திட்டு இருப்பாரு. இங்க இருந்து பண்ண உள்ள திரும்ப போன் பேசிட்டு வந்தேன் நானு. யாரு பேசணும் நானு? இது மாதிரி இவங்களுக்குள்ள நடக்கிற நிறைய கான்வர்சேஷன் வந்து நல்லா இருக்கும், காமெடியா இருக்கும். அடுத்து பார்வதியும் 16 பேரும் இப்ப என்ன ஆச்சுன்னா, கிச்சன்ல ஒரு பவுல் உடைஞ்சிருக்கு. அதை யாரு உடைச்சாங்கிறது இது வரைக்கும் தெரியல. ஒரு குடும்பம் போட்டதான் தெரியும். பார்த்த வரைக்கும் அவங்க தான் மெஜாரிட்டி கிச்சன் ஸ்லாப்ல உட்கார்ந்திருந்தாங்க. ஆனா துஷாருக்கு பார்வதி மேல ஒரு டவுட். ஏன்னா பார்வதி தான் கிச்சன் ஏரியால சுத்திட்டு இருக்காங்க, அவங்க தான் ஸ்லாப் மேலதான் உட்கார்றாங்க. ஒருவேளை அவங்க உடைச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட். இது ஒரு பக்கம் இருக்க, இதுக்கப்புறம் யாருமே கிச்சன் ஏரியாக்குள்ள வர வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க. அத பார்வதி கிட்ட வந்து சொல்றாங்க. ஆனா பார்வதி அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. இதுதான் பிரச்சனையே. நான் எங்க வேணாலும் போவேன், எங்க வேணாலும் உட்காருவேன், அது என்னோட இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிச்சன் ஸ்லாப் மேல உட்கார்ந்துறாங்க. அந்த இடத்துல சப்பாத்தி போடுறது, காய்கறி வெட்டுறது, எல்லா விஷயமும் அங்கதான் நடக்கும். அங்க வந்து உட்காந்துக்கிட்டு நான் எந்திரிக்க மாட்டேன், நான் எங்க வேணாலும் உட்காருவேன், இது என்ன ரூல்ல இருக்கா? நான் எங்க வேணாலும் உட்காருவேன். இந்த
இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் பண்ணாங்களா, அதுல இருக்கா? பிக் பாஸ்ல இந்த இடத்துல உட்காரக்கூடாதுன்னு ஏதாவது நான் சைன் பண்ண அக்ரிமெண்ட்ல இருக்கா? அப்படின்னா நீங்க பண்ணுவீங்கன்னா ரூல்ல எழுதி கொண்டு வந்திருப்பாங்க நான் அவங்க. சைன் பண்ண அக்ரிமெண்ட்ல இந்த இடத்துல உட்காரக்கூடாதுன்னு இருக்கா? இப்ப திவாகர் டாய்லெட் போறாரு, டாய்லெட் போயிட்டு ஃப்ளஷ் பண்ணாம வந்துறாரு. ஏங்க ஃப்ளஷ் பண்ணலாம்னு கேட்டா அது ரூல் இல்ல ஏன் திவாகர் தான் அது கிடைச்சாரு. இல்லவே இல்லையே. அப்படி சொன்னா ஏத்துக்குவீங்களா? அதையும் தாண்டி நான் சூப்பர் டீலக்ஸ் டீம்ல இருந்து இருக்கேன். அது மட்டும் இல்லாம பிக் பாஸ்ல அவ்வளவு இடம் இருக்கு. சோஃபா இருக்கு, அவ்வளவு சேர் இருக்கு, வெளியில உட்காந்துக்கலாம், எவ்வளவு இடம் இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க கிச்சன் ஏரியால தான் வந்து உட்காருவீங்களா? உங்களுக்கு என்ன பண்றாங்க? அதுவா சார், வாஸ்து பிரகாரம் வடக்க பார்த்து உட்கார்ந்தாதான் வகுத்துக்குள்ள இறங்கலாம் செமிக்கும். அதுவும் அந்த கிச்சன் பக்கத்துலயே 4-5 சேர் இருக்கும், அதுல கூட உட்காந்துக்கலாம். அதை வந்து சொன்னா கூட புரிஞ்சுக்கிறது கிடையாது. எதுக்காக சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படிங்கறதுனா காதுலயே வாங்குறது கிடையாது. வேற யார் பண்ணாலும் கேட்க மாட்டீங்க, ஆனா என்ன மட்டும் நீங்க டார்கெட் பண்றீங்க அப்படின்னு அவங்களே நினைச்சுக்கிறாங்க. அதுவும் துஷார் வந்து அவ்வளவு நேரம் போராடிட்டு இருக்காரு, ரொம்ப நேரமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு, எதையுமே காதுல வாங்கல. அதுக்கே மாட்டாங்க அவரு. உள்ள இறங்காது. இல்ல, உங்க வீடா இருந்தா எங்க வேணா உட்காரலாம். ஏன் நீங்க ஸ்டவ் மேல ஏறி கூட உட்காரலாம். அதை விட்டுட்டு நான் செய்ய மாட்டேன், நான் பண்ண மாட்டேன், இதெல்லாம் என்னடா இது? நீங்க ஏறி உட்கார்ந்துருக்கீங்க, ஆனா நாங்க தான் மறுபடியும் கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கு. நீங்க எங்க உட்கார்ந்து வந்தீங்களோ என்ன தெரியாது, நிறைய பாக்டீரியாஸ் இருக்கலாம், அப்பப்போ பாம்பு காதலே வாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வராங்க, நாங்க வந்து ஸ்ட்ரைக் பண்றோம். இப்படி செய்த பார்வதி வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஒண்ணு பண்றாங்க. இவங்க மட்டும் வந்து சாரி கேம் விளையாடுவாங்களா, சாப்பாடை வச்சு அரசியல் பண்ணுவாங்களா? உணவு அரசியல், உலக அரசியல் வரைக்கும் பேசுறாங்க. ஆனா அந்த இடத்துல உட்கார கூடாதுங்கிறது ஒரு பேசிக் அறிவு கூட இல்ல. அது இருந்தா உட்கார மாட்டாங்களா? இவங்க ஒரு கண்டென்ட் பண்ணலாம் வச்சிருக்காங்க, ஆனா இவங்களை வச்சு எல்லாரும் ரொம்ப ரொம்ப மன்னிச்சிடுங்கோ. சேர்ந்து இவங்க ஒரு தற்கொலையா சப்போர்ட் என்ன பேசுவோம், என்ன பேசி எதுவும் தெரியாம பிளைண்டா சப்போர்ட். இல்லப்பா அதெல்லாம் பேச தப்புப்பா. சரி சரி, என்ன பிரச்சனை சொல்லுங்க சார். அவங்க தெரியாதுமா, நீங்க பிஜேபி பார்த்து நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. அவங்க தப்பே பண்ணினாலும் அவங்க நடிக்கல, நேர்மையா இருக்காங்க. ஆமா, இது அந்த இது சனிக்கிழமை சொல்லிட்டு கிடந்தாரு. யாரா நீங்க? அவங்க மத்தவங்க எப்படி மார்க் பண்றாங்க, எப்படி இரிட்டேட் பண்றாங்க, எப்படி பேசுறாங்க, அது ஒண்ணு தப்பா தெரியல. அவங்க வந்து அவங்களோட கேரக்டர் வந்து வெளிப்படுத்துறாங்க. ஏன் கேவலமான கேரக்டரா தான் கூட சேர்ந்து பார்த்துட்டு வெளியில இருக்கும்போது தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாரு. அது தப்புன்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டு அடிச்சாங்க, எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அப்ப எல்லாரும் வந்துட்டு திவாகர் டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற அர்த்தமா? அவர் செஞ்ச தப்பா அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக எல்லாரும் பேசுறாங்க. அதை விட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து அவங்க டார்கெட் பண்றாங்க, அவங்க ரொம்ப பாவம் அப்படின்னு அவங்க மேல பரிதாபம் பண்ண முடியும்? அந்த சீன்லாம் இங்க இல்ல, வாங்க. ஏன்னா செஞ்ச தப்ப சரி பண்ணிக்கணும். யாராவது ஒருத்தவங்க சொன்னா கூட அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறத விட புரிஞ்சுக்கிறதுக்கு யோசிக்கணும். கடைசியா எல்லாருமே பேசி புரிய வச்சு இல்ல புரிஞ்சுக்கலாங்க, சாரி சொல்லிடுவோம் சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ரொம்ப ரொம்ப இது ஏதாவது நான் வச்சுப்போம். ஆமா, அடுத்ததுல பழி வாங்குவோம். இந்த ஒரு விஷயத்துக்கு இந்த ஒரு சாப்பாடு அது எப்போ நடக்கிறது தானே. சாப்பாடு வச்சு இவ்வளவு பேர் வராங்க, அதே சாப்பாடுக்காக நான் ஒரு சாப்பாடு கேட்டேன்னு வச்சுக்கோ. எப்பா தாங்க முடியாது, சாரியை சொல்லிட்டு சாப்பாடுல உப்பள்ளி போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சாப்பாட்டுல உப்பள்ளி போடும்போது பார்வதியும் பிக் பாஸ் டீம்ல தான் அது வந்து தப்புன்னு தெரிஞ்சா நீங்க அப்பவே கேட்டிருக்கலாம்ல. ஏங்க சாப்பாடு விஷயத்துல அரசியல் பண்றீங்க, இது தப்பு தானே, ஒருபோதும் இதை நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படியா நீங்க பேசிருக்கலாம்ல. போன வாரம் அங்க தானே இருந்தீங்க. அப்ப பேசாத வாயி இப்ப வந்தவங்க பேசுறாங்க. அப்ப உங்களுக்காக தான் நீங்க பேசுறீங்க, உங்களுக்கு எது சாதகமோ அந்த இடத்துல தான் நீங்க வாய் திறப்பீங்க. இப்ப அதை வச்சு அரசியல் பண்றது நீங்க தான். இந்த இடத்துல பார்வதி பண்ணது எனக்கு தப்பா தான் தோணுச்சு. போன வீடியோல கூட நான் சாப்பாடு விஷயத்துல பார்வதி தான் சப்போர்ட் பண்ணேன். ஆனா அடுத்த நாளே அவங்க எதிராக பேசுறது தவறு வந்து ஒரு நூடுல்ஸ் செஞ்சு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு காதல் மலரும். காதல்ங்கிறது ஒரு கிரஷ் மாதிரி அந்த இடத்துல நடந்திருக்கும். சாகுனா போட்டு எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. அத காலையில பார்வதி வந்து கேட்டதும் சபரி வந்துட்டு இது நமக்கு வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு என்னதான் நம்ம பார்வதி ரோஸ் பண்ணாலும்
ஒரு வெறுக்கிற மாதிரி இருக்காது. ஆனா இவங்களை தவிர்த்து 2 பேர் இருக்காங்க. எஃப்ஜே கிட்டயும் கமருதீன் கிட்டயும் எவ்வளவு சொன்னாலும் திருந்தது இல்ல. இந்த 2 பேரும் பிக் பாஸ் வீட்ல இருக்க கூடாது. அவன் எப்போ பார்த்தாலும் இதான் பண்றான். ஏன்னா கேவலமா பேசுறது, மார்க் பண்றது, பாடி ஷேமிங் பண்றது, இது எல்லாத்தையும் டெய்லி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் விஜய் சேதுபதி இவங்க 2 பேரும் ரோஸ்ட் பண்ணி ரெட் கார்டு கொடுக்கணும். ரெட் கார்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது அடிதடி நடந்துச்சுலாம் கொடுப்பான். இப்போ வந்து அன்பு கேங் 2.0 வந்துட்டு உதயமாயிட்டு நினைக்கிறேன். ஆகட்டும். அது அவனுக்கே தெரியாமா? அது தெரியாம நீங்க சொல்றீங்கன்னு வச்சுங்க. எத்தனை டைம் தான் நீங்க சொல்லுவீங்க? எவ்வளவு டைம் சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிறது இல்ல, மாத்த மாட்டாரு. அடுத்து பொம்மை டாஸ்க்ல பொம்மைக்கு பதிலா மாஸ்க்னு சொல்லி கொண்டு வராங்க. ஆமா ஆமா, எப்படியே பொம்மையை பிச்சு போட்டுருவானே, அது இந்த மாஸ்க் மட்டும் தான் இருக்கும். அதான் மாஸ்க்னு வச்சுட்டாங்க. ஏதாவது ஒரு கவர் நடக்கும். அதே போல இதுலயும் ஆமா. எல்லா சீசன்லயும் எனக்கு பிடிச்ச இந்த டாஸ்க் இந்த சீசன் எனக்கு பிடிக்கல. ஏன்னா இதோட கான்செப்டே சரியில்லை. சூப்பர் டீலக்ஸ் வீட்டாக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா பவர். சூப்பர் டீலக்ஸ் ஒரு டீமா, பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து அவங்க ஒரு டீமா. சூப்பர் டீலக்ஸ்ல உள்ளவங்க அவங்க மாஸ்கே எடுக்கலாம், மத்தவங்க மாஸ்கே எடுக்கலாம். யாரோட மாஸ்கையும் எடுக்கலாம், அது உங்களோடதா கூட இருக்கலாம். ஆனா பிக் பாஸ்ல உள்ளவங்க அவங்களோட மாஸ்க் எடுக்க முடியாது. அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்கும். இதுல வந்து ஜெயிச்சா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு கிராண்டான டின்னரா அந்த வீட்டாருக்கு ஒரு கிராண்ட் டின்னர் பார்த்து ஆமா, கிராண்ட் டின்னர் சொல்றாங்க. எங்களுக்கு எல்லாம் உசுருக்கு ஆபத்துனா கடல் மலை ஓடுவோம் நாங்க. சீக்கிரம் இதுக்கப்புறம் கடல் மேலே ஓடுவாங்க. இந்த டாஸ்க் வந்துட்டு எல்லாருமே ஒவ்வொரு விதமா பிளான் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் வாயாலே விளையாடிட்டு இருந்தாங்க. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். பார்வதி பேசி 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 irritate பண்ணியே விளையாடிட்டு இருந்தாங்க. அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு நினைச்சா கூட பேசியே எல்லாத்தையும் கேட்டுருப்பாங்க போல. கெமி கூட தான் வெளியில போனாங்க. ஒரு வார்த்தை பேசுறாங்களா? என்னமோ இவங்க மட்டும் டார்கெட் பண்றாங்களா? எல்லாருமே டார்கெட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த இந்த கேமே அப்படிதான். யாரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்க பிடிக்காதவங்களே முதல்ல எலிமினேட் பண்ணுவாங்க. அதானே டார்கெட் தான் பண்ணாங்க. கேமே தான். சபரி கிட்ட சண்டை போட்டுருந்தாங்க. அடுத்து துஷார் கிட்ட வந்துட்டாங்க. நீ எதுக்கு நீ மேல வச்ச? என்ன ஜந்திரா இது? அவங்க ஈஸியா எடுக்கிற மாதிரி நீ வச்சுட்ட. என்னடா இது? இதே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்துட்டு அவங்களோட கீழே தான் இருக்கும். அப்பயே சபரி எடுத்துருவாரு. சும்மா ஏதாவது ஒண்ணு பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரு நியாயமே இல்லைனாலும் பேசிக்கிட்டே இருக்கணும். அதுதான் எங்களோட வேலை. ப்ரோமோல வரணும்னே பண்றாங்க. நீங்களே பேசி பேசி எல்லாரையும் பகிச்சுக்கிறீங்க. அப்ப எல்லாருக்கும் வெறுப்பு தான் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? டார்கெட் தான் பண்ணுவாங்க. அவங்களே பாவம் பார்க்க நினைச்சா கூட இவங்க வாயாலே பேசி கெடுத்துருவாங்க போல. உன் நாக்குல சனி, நீ சும்மா இருந்தாலும் உன் நாக்கு சும்மா இருக்காது, உன் நாக்கு சும்மா இருந்தாலும் உன் கை சும்மா இருக்காது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சூப்பர் டீலக்ஸ்ல உள்ள எல்லாருமே டார்கெட் தான். நீங்க பேசி 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 ஃபர்ஸ்ட் டார்கெட்டா நீங்க ஆயிடுறீங்க. அவ்வளவுதான் விஷயம். இவங்க ஒரு பக்கம் வாயால வயலன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எஃப்ஜே ஒரு பக்கம் கையும் காலையும் வச்சு வயலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அடிச்சா பார்வதிக்கு ஒரு இடி அடிச்சா. பண்ணிட்டு இருந்தாரு. ஸ்லோ மோஷன்ல யாரோ போட்டு விட்டுருக்காங்க. பக்கத்துல போய் நிக்க முடியாது போல இருக்கு. இதுதான் ஜான்சன் அடிப்பாங்க. அது வந்துட்டு பார்வதி தான் பண்ணிருக்கதா சொன்னாங்க. இதுல பார்வதி வந்து கீழே கைய விடுறாங்க. ஆனா அவங்க வந்துட்டு அது அங்கதான் விட்டாங்களா இல்ல வேற எங்கேயும் விட்டாங்களான்னு தெரியல. என்ன கன்றா இது? இந்த மாதிரி பண்ற விஷயங்கள்லாம் தப்புதான். அதே போல கடிக்கலாம் செய்யறாங்களா? எங்க இது போன வாட்டி யாரோ கடிச்சாங்கல்ல. இருக்கும்போது சாதி பெருமை பேசி அடி வாங்கிட்டு இருந்தாரு. இப்ப இங்க வந்துட்டு ஊர் பெருமை பேசிட்டு இருக்காரு. இவன் இன்னும் திருந்தலமாவா? அது வாய்ப்பே இல்ல. அவன் இன்னும் திருந்தலமாவா? வாய்ப்பே கிடையாது. இப்படி பேசிட்டு இருக்கும் போது பார்வதி இருக்காங்களே, அவங்க ஏதாவது சொல்லலாம்ல, அவங்க இதை தட்டி கேட்கலாம்ல. ஆனா அவங்களும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு அப்படியே என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அவ்வளவு போகல.
இதே வார்த்தையை வேற யாராவது சொல்லியிருந்தா இது ஒரு பெரிய பிரச்சனையா ஆக்கியிருப்பாங்க. ஆனா திவாகர் சொன்னதுனால அப்படியே கண்டுக்காம விட்டாங்க. நண்பர்கள் எல்லாம் ஒரே ஒரு தமிழன் பேசு, நம்ம அப்படி பேசு. அடுத்து பார்வதிக்கும் திவாகருக்கும் ஒரு சண்டை வரும். அண்ணன் தான் வைக்கிச்சு, அண்ணன் தான் அதை சொன்னேன். என்ன முகத்திலே கிழிச்சு அண்ணன் சரி சொல்லு சொல்லு. ஆனா இந்த சண்டைக்கு அப்புறம் 2 பேரும் பேச மாட்டாங்க. நல்லதுதான் நிம்மதிதான் அப்படின்னு அப்பெல்லாம் இப்ப இல்ல. இல்லாட்டி உனக்கு கூட இருக்கிறவங்க விலகி போயிருவாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான். தேவையே கிடையாது. 2 பேரும் பிரிஞ்சிருக்கலாம். ஒரு வாரமாவது, அட்லீஸ்ட் ஒரு வாரம் இல்ல, ஒரு நாளாச்சும் பிரிஞ்சிருக்கலாம். காலே கிடையாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அத்தரா இந்த வாரம் வெளியே போறதுக்கான நிறைய ஆமா வாய்ப்பு ஆமா ஒண்ணுமே அவங்கதான் கீழே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஃப்ஜே இருந்தாரு ஸ்டார்டிங்ல, அதுக்கப்புறம் மேல போயிட்டாரு எப்படின்னு தெரியல. இல்ல எதுக்குமே ஒண்ணும் பண்ணலன்னா அப்புறம் வேஸ்ட் தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த வினோத்தும் திவாகர் காம்பினேஷன் அது ரொம்ப நேரம் பாத்துக்கிட்டே இருந்தேன். நான் உண்மையா ஸ்டக் ஆயிடுச்சு போல இருக்கு. இல்ல நெட் ப்ராப்ளமா அப்படி நினைச்சுக்கிட்டேன். பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒருவேளை நம்மளுக்கு பேசுறத கேட்கலையா, என்ன ஆச்சு அப்படின்னு மாதிரி. எனக்கு அந்த சங்கீத ஸ்வரம் அதான் வெளியில அந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டே சரி போனானே தூங்கி இது ஆரம்பிப்பாருன்னு பார்த்தா அங்க போய் உள்ள விளையாண்டுட்டு இருக்காங்க 2 பேரும். ஜாதகம் பாக்குறேன், ஜோசியம் பாக்குறான்னு சொல்லி. ஆனா அவர் எழுப்பி விட்டாரு. நான் அது ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன், அது இதுல வரலன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த இது யாரோ இது இன்ஸ்டால பார்த்தானா அவரு கொரட்டை விட்டுட்டு இருந்தாரு, மூக்க பிடிச்சி தூக்கி விட்டாரு ஒரு வினோத். எல்லாருக்குமே கோவம் வரும். நம்ம பேரையே எல்லா நல்லதுக்கு சொன்னா பரவாயில்ல, எதை கெட்டதுலயே நம்ம பேரையே சொன்னாங்கன்னா அவரு அந்த பிரவீன் அவருக்கு வரமாட்டேங்குது. டக்குன்னு அவருக்கு யார் பேர் வந்தாலும் வினோத் அப்படின்றாரு. அந்த கேம் விளையாண்டுட்டு முடிச்சு அதுக்கப்புறம் வரும்போது இந்த வினோத் இருக்கான் பாரு. ஐயோ ஐயோ ஆமா இப்ப டக்குனு பேரு வரலன்னா அப்ப நான் வரலன்னா டக்குனு வினோத் அப்படின்ட்டு பார்வதி ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் தெரிஞ்சதுதானே. அவங்களோட கேரக்டர் வந்து வெளியிலயும் அப்படிதான் உள்ளயும் அப்படிதான். இது புதுசா இது எப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது அறிஞ்சது அப்படிதான் இருப்பாங்க. இன்னும் பாப்போம் எப்படி இருக்கு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.